ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சனிக்கிழமை 3வது தழுவு போட்டு இப்பதாங்க படைச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்பதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எழுந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து புரட்டாசி மாசத்துல 3வது சனிக்கிழமை அன்னைக்கு நான் அதாவது 3 வாரமா இருந்து இன்னைக்குதான் நான் தழுவு போட்டேன். தழுவு போட்டுட்டு கோயிலுக்குலாம் நாங்க போயிட்டு வந்துட்டு தழுவு போட்டோம். நான் வந்து என்னென்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி வீடியோல வரும் பாருங்க. நான் எப்படி தழுவ போட்டேன்றத பாருங்க. எனக்கு தெரிஞ்ச மாரே எங்க மாமியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாரே நாங்க வந்து செஞ்சிருக்கிறோம். அவங்க எப்படி அந்த முறையை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் இந்த முறையை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால நான் ஒண்டிதாங்க செஞ்சேன். எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை. ஆனா எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது. எல்லாம் எங்க ஆயா எங்க அம்மா எல்லாம் 12 மணிக்கு மேலதான் வந்தாங்க. அவங்க வீட்டுல எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க. நான் ஒட்டி இருந்ததுனால என்னால வந்து ரொம்ப செய்ய முடியல. ஆனா இருந்தாலும் என்னால செய்ய முடியற அளவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். என்னால செய்ய முடியற அளவுக்கு எனக்கு மனசுக்கு திருப்தியா செஞ்சு பெருமாளுக்கு நான் படைச்சேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வந்து எல்லாம் சமைச்சு படைச்சிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சு அவங்க எல்லாம் போய் அவங்களுக்கு படுத்துட்டாங்க. பூ வந்ததே சொல்லிட்டு பூ கட்டிட்டு இருக்கிறேன். இந்த விரதங்க இது வந்து நான் வந்து எடுக்கலங்க, எங்க மாமியார் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே கண்டினியூவா அவங்களுக்கு அப்புறம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா சப்போஸ் சில பேர் வந்து இப்ப எப்படி எடுக்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்து திருப்பதி போயிட்டு வந்து எடுக்கிறாங்க. தெரியாதவங்க புதுசா எடுக்கிறவங்க அந்த மாதிரி மனசுதான் நம்ம மனசுதான் காரணம். திருப்பதி போயிட்டு வந்து எடுக்கிறாங்க. திருப்பதியே போக முடியலனாலும் நம்மளால முடிஞ்ச வீட்டு சுத்தம் செஞ்சுட்டு ஒரு 3 சனிக்கிழமைக்கு சில பேரு ஒரு மாசம் ஃபுல்லா எடுப்பாங்க. புரட்டாசி மாசம்ன்றது பெருமாளுக்கோசரம் 1 மாசம் ஃபுல்லா எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மனசுதான் காரணம். போயிட்டு திருப்பதி போக முடிஞ்சா போயிட்டு வந்து கூட எடுக்கலாம். இல்லைன்னா இங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன திருப்பதின்னு கடலூர்ல இருக்கு. அங்க போயிட்டு வந்து கூட நீங்க அழகா ஒரு 3 சனிக்கிழமை வரைக்கும் எது நான்வெஜ் சாப்பிடாம இருந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி நீங்களும் எடுத்து ஒரு வீட்டுல இந்த மாதிரி படைச்சீங்கன்னா நம்ம வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அததான் நான் செஞ்சுட்டு வரேன். நான் இன்னைக்கு வந்து 9 மணிக்கெல்லாம் காலையிலே ஆரம்பிச்சுட்டேங்க. நான் தனியாலாம் இருக்கிறதுனால காலையிலே கொஞ்சம் நைட்டே இன்னைக்கே நான் மேக்சிமம் எல்லாம் ஏன்னா ஃப்ரைடேன்றதுனால நேற்றே வந்து வீட்டு வாசல் கிடைக்கிறது, விளக்கு தாமலை விளக்குறது எல்லாமே வந்து நான் ஃப்ரைடேன்றதுனால அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். காலையில எழுந்து இருந்தாலும் நம்ம படுத்து எழுந்த இடம்ன்றதுனால சும்மா வீடை மட்டும் தொடச்சிட்டு காலையில 9 மணிக்கெல்லாம் நான் அடுப்பு கிட்ட வந்துட்டேங்க. 12 மணிக்கெல்லாம் சரி படைக்கணும் அப்படின்றதுனால 9 மணிக்கெல்லாம் அடுப்பு கிட்ட வந்துட்டேன். வந்து அப்படியே கரெக்டா 12 மணிக்கெல்லாம் படைக்கிறதுனால கரெக்டா எனக்கு ஒண்ணு செய்ய டைம் கரெக்டா இருந்ததுங்க. 12 மணிக்கெல்லாம் வந்தா அப்புறம் ஆயா வந்துட்டாங்க. அவங்க வந்து வடை மட்டும் தட்டி கொடுத்தாங்க. அதோட அப்புறம் நான் வந்து அப்புறம் சாமி கிட்ட வந்து விளக்குக்கு பூ போடுறது, மாவுளுக்கு போடுறது இந்த மாதிரி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு இது, நாங்க எங்க வீட்டுல இருக்க அந்த பெரிய போட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாதான் அதாவது திருப்பதியில இருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்து நல்லா ஓடிட்டு இருந்தேன். பாருங்க, நீங்க சனிக்கிழமை நம்ம தழுவ போட போறோம். அதுக்கு வந்து முதல்ல இப்ப வந்து நான் கல்ல தான் நைட்டே ஊற வச்சேன். கழுவி எடுத்து சுத்தமான தண்ணியில வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டு இப்ப இதை நல்லா வேக வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கு நல்லா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து உலவு கொதிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து போட்டு இப்போ வந்து நம்ம நல்லா வேக வச்சு வெள்ளத்தை தட்டி போட்டு சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், சக்கரை பொங்கலில் வந்து நான் நெய் போட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய்லாம் தட்டி போட்டு நல்லா வந்து தாளித்து கொட்டிட்டேன். பாருங்கள், பாயசத்துக்கு உலவு போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஜவ்வரிசி தான் போட போகிறோம். நான் வந்து ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி போடுறேன். 1/4 கிலோ அளவுக்கிட்ட சேமியா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பால் பாயாசம் தான் வைக்க போகிறோம். பாருங்க, நல்லா வந்து ஜவ்வரிசி போட்டு கிண்டி விட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்க, பாயாசத்துக்கு நம்ம ஜவ்வரிசி நல்லா அரை வேக்காடு வெந்தவொடனே சேமியாவையும் போட்டாச்சு. இப்போ வந்து சர்க்கரை போட்டு இதை இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பால் ஊற்றி இறக்கிடுவோம். சூடு ஆகட்டும். சூட்டோட பாலை ஊற்றக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்.
சர்க்கரை போல் சர்க்கரை போட்டு இறக்கிடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பாயாசத்துக்கு நல்லா வந்து ஏலக்காய் தட்டி போட்டு முந்திரி பருப்பு திராட்சை நல்லா நெய்யில் வறுத்து கொட்டிட்டேன். நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சா பாலை ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/4 லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். அதுதான் ஊற்ற போகிறோம். சூப்பரான பால் பாயாசம் ரெடி. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். புரட்டாசி மாதத்துக்கு சாப்பாடுலாம் சனிக்கிழமை அன்னைக்கு விரதத்துக்கு செஞ்சுட்டேங்க. வெள்ளை சாதம், அப்பளம் பொரிச்சிட்டேன், மாங்காய், முருங்கைக்காய் எல்லா காயுமே போட்டு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன். வடைக்கு மாவு அரைச்சாச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசு கூட்டு, வெங்காயம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், கருவேப்பிலை இதெல்லாம் அதில் போட்டு நல்லா வந்து உருளைக்கிழங்கு பொரியல், பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே, அதோட இதை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். ரசம், நல்லா சூப்பரான தக்காளி ரசம் வச்சு தேவையான அளவு பால் பாயாசம் செய்ய போகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை வச்சு தாளித்து எடுத்து வச்சுட்டேன் வெண்பொங்கல். இது நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு அப்பளம் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு 2வது வடையை போட்டுப்போம். இந்தாண்ட பாருங்கள், இப்போ சாதம் வந்து அரிசி போட்டிருக்கிறேன், நல்லா சூடாக வேகட்டும். பாருங்கள், அப்பளம் பொரித்து எடுத்து கவரில் எடுத்து போட்டு வச்சேன். எண்ணெய் நல்லா காயுது. இந்தாண்ட சாதம் நல்லா சுட சுட வெந்துட்டுருக்கு. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து வடை தான் தட்ட போகிறோம். ஈர கையோட போடுறையோ? ஆமாம், ஓட்டை போட்டு கூட, அப்போ தான் நம்ம இது ஓட்டை போட்டு தண்ணியாக இருக்கா மாவு? கரெக்டாக இருக்கா? நேற்று மழை வந்துடுமோ? நேற்று சரி மழை. நைட்டு மழை. இங்கே நைட்டு தான் பேஞ்சிக்கிட்டே தானே இருந்தது. அங்கேயும் பாருங்க, நம்ம சாம்பார் வைக்க நல்லா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லா காயும் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் பாருங்கள், பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், கத்திரிக்காய் வந்து எல்லாம் அரைச்சி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாரை கூட்டினோடனே மாங்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பாருக்கு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காயை தான் எடுத்து போட்டுக்க போகிறோம். எல்லா காயும் போட்டு வச்சா சாம்பார் அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. பாருங்கள், இங்கே சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மாங்காயும் போட்டேன், முருங்காவும் போட்டேன். நல்லா பாருங்கள், சாம்பார் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். மாங்காயெல்லாம் போட்டாச்சு. இந்தாண்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா கோசு கூட்டு வைக்கிறதுக்கோசரம் எல்லாம் வேக போட்டு வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கோசு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். வேக வச்சுட்டு பட்டை மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடுவோம். பாருங்கள், ரசம் நல்லா பொங்கி வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு ரசத்தை இறக்கிடலாம். கோசு கூட்டுக்கு கோஸ் நல்லா வெந்துட்டுருக்கு. இதை வந்து நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பட்டை மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டா கோசு கூட்டு ரெடி. கோசு கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பட்டை மிளகாய் கிள்ளி கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து நல்லா கழுவிட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வேக வச்சுருவோம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பச்சை பட்டாணி தாங்க கிடைக்கவே இல்லை, இருந்தாலும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம இப்போ வெண்பொங்கல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பாருங்கள், பச்சரிசி நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருவோம்.
கழுவி எடுத்து வச்சிருக்க மாவுளுக்கு இது வந்து நல்லா இப்போ நைஸாக நம்ம ஒரு ஏலக்காய் அதில் போட்டு அரைச்சி மாவுளை பிடிச்சிடலாம். பாருங்க மாவுளுக்கு எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கிறான்னு. நடுமத்தியில் ஓட்டை போட்டு நம்ம வச்சுருவோம். படைக்க போகிற நேரத்துக்கு குங்குமம் வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிடலாம். இதான் நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ. நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதை தான் இன்றைக்கி வச்சு படைக்க போகிறோம். பெருசு இருக்குது, இருந்தாலும் வந்து இதை வச்சு தான் இப்போ படைக்க போகிறோம். இன்னும் சாமி படத்துக்கெலாம் பூ போடல, எல்லாமே பூ போட்டுருவோம். பாருங்கள் ஆயா வந்து வடை மாலை கோத்துட்ருக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே துளசி இருக்குது. துளசி அதை வந்து நல்லா கட்டணும். இப்போ வந்து ஆயா வந்து 7 மலையானுக்கு 7 வடை கோத்துட்ருக்குறாங்க. அதை எடுத்து வடையும் வந்து இதெல்லாம் நம்ம அதை எடுத்து வரோம். வடைலாம் இருக்குது. ஒரு ரூபா வச்சுக்கலாம். இலையில சாப்பாட்டு நேரமா வச்சு படிக்கலாம். இது எடுத்துருவா, பாயசத்தை எடுத்துருவா.
கல்யாணத்துக்கு Govinda!